ஹலோ டெக்கீஸ், வெல்கம் டு டெக் என்கேஜ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பெஸ்ட் மொபைல் அண்டர் 20K பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4 Lite. சிப்செட் வைஸ் நமக்கு Snapdragon 695 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து 6.67 inch Full HD Plus AMOLED டிஸ்பிளே with 120Hz refresh rate and 2100 peak brightness. பேட்டரி வந்து நமக்கு 5500 mAh கொடுத்துருக்காங்க. On top of this, headphone jack with expandable storage. ஸோ இப்போ நம்ம இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் OnePlusோட ஆக்சிஜன் OS, செகண்ட் வந்து அவங்களோட கிறிஸ்பான AMOLED டிஸ்பிளே, தேர்ட் வந்து OnePlus நமக்கு பாக்ஸ்ல 80W சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால நமக்கு பெட்டர் சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பேட்டரி லைஃப் வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம மொபைலோட கான்ஸை பார்த்துடலாம். ஃபார் 20,000 rupees Snapdragon 695 கண்டிப்பாக ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் இவங்க வந்து இதோட கேமரா வந்து பிலோ ஆவரேஜ் தான். ஸோ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Pro. சிப்செட் வைஸ் MediaTek Dimensityயோட 7050 6nm சிப்செட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர்ஸ் எடுத்துக்கிட்டா 6 lakhs ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இது ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் சிப்செட்னே சொல்லலாம். அண்ட் மித்த மேனுஃபேக்சரர் வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எல்லாமே UFS 2.1 தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மொபைலில் ஸ்பெசிஃபிக்காக Realme நமக்கு UFS 3.1 கொடுத்துருக்கனால ஸ்டோரேஜோட ஸ்பீட் நல்லாயிருக்கு. ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. பேட்டரி வைஸ் இங்கே 5000 mAh கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே நமக்கு 67W சார்ஜரோட. அண்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டா 6.67 inch Full HD Plus டிஸ்பிளே வித் 120Hz refresh rate அண்ட் 2000 nits peak brightness. இந்த Realme Narzo 70 Proவோட யூஎஸ்பியாக நம்ம என்ன சொல்லலாம்னா இதோட கேமரா தான், 50 MP. ஸோ இதுலேருந்து வர அவுட்புட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. Realme Narzo 70 Proவோட மேஜர் ப்ரோ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் திங்கே வந்து இதோட கேமரா தான். இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து டிஸ்பிளே, அண்ட் தேர்ட் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ். கான்சன் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக ரியல்மியோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லாவே இல்லைங்க. பிகாஸ் நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற மொபைல் iQOட Z9s. சிப்செட் வைஸ் நமக்கு இதில் MediaTekோட Dimensity 7300 4nm சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தா 7 lakhs plus ஸ்கோர் பண்ணியிருக்கு. அண்ட் பேட்டரி வந்து நமக்கு 5500 mAh வித் 44W வயர்ட் சார்ஜிங் இருக்குது. இதில் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோன்னா 6.77 inch கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 120Hz refresh rate அண்ட் 1800 peak brightness. கேமரா சென்சார்ஸ்ன்னு பார்த்துட்டோன்னா சோனி IMX882 50 MP பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க வித் 2 MP மேக்ரோ சென்சார். iQ Z9sஓட மேஜர் ப்ரோன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ஷன் இம்பேக்ட், COD வார்சோன் இந்த மாதிரி ஹை கிராஃபிக் டிமாண்டிங் கேம்ஸ் கூட iQ Z9 எல்லாம் ஈஸியாக ரன் பண்ண முடியுது ஹை ஃப்ரேம் ரேட்ஸில் கூட. கான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா iQஓட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குது அண்ட் கேமரா வைஸ் ஆவரேஜாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் மோட்டோவோட G85. சிப்செட் வைஸ் நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 6S Gen 3 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6nm சிப்செட். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா இட் இஸ் வெரி சிமிலர் டு Snapdragon 695. டிஸ்பிளே வைஸ் நமக்கு 6.67 inch Full HD Plus POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே வித் 120Hz refresh rate அண்ட் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் ஆஃப் 1600 nits. இதில் HDR பிளேபேக் நமக்கு அவைலபிளாக இல்லை. அண்ட் 5000 mAh பேட்டரி இருக்குது வித் 33W சார்ஜரோட. G84 கேமரா சென்சரை பார்த்துட்டோன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு 32 MP கொடுத்துருக்காங்க. இது இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃபி கேமராஸ். அண்ட் பின்னாடி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக 8 MP அல்ட்ரா வைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் Narzo 70 Proக்கு அப்புறம் மோட்டோ G84 கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக பார்த்தா நல்லா வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. மோட்டோ G85ஓட ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் அது உங்களோட UI எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இனிஷியலாக ஒரு 10 years பேக் பிக்சல் நெக்ஸஸோட UI எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததோ ஸோ மோட்டோவும் அதே மாதிரி தான் க்ளீன் டு ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது இங்கே மோட்டோ சைட்லேருந்து. G84 கான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கிளியராக இங்கே தெரியுது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். பிகாஸ் சிப்செட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஸோ மோட்டோ சைட்லேருந்து இன்னும் பெட்டரான சிப்செட் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் CMFலேருந்து Phone 1.
Dimensity 7300 4 நானோமீட்டர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர்ஸ் பார்த்தா 6.5 லேக்ஸ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது நல்லா ஸ்கோர்னே சொல்லலாம். சிஎம்எஃப் வந்து இந்த ஃபோனை ஸ்டார்டிங் வேரியண்ட்டை 16K ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைஸில் பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக இதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது அண்ட் கேமராவும் நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் வர பேட்டரி பார்த்துக்கிட்டா 5000 mAh வித் 33 வாட் சார்ஜர். பட் இங்கே ஒரே ஒரு டவுன் சைடு என்னென்னா சார்ஜர் ப்ரொவைட் பண்ணல பாக்ஸில். அண்ட் ஜென்ரலாக இவங்களோட அப்டேட் சைக்கிள் எடுத்து பார்த்துட்டா 2 இயர்ஸ் மேஜர் ஓஎஸ் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட யூனிக் டச்சுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் தான். ஸோ OnePlus ஒரு காலத்தில் எப்படி வந்து அவங்களோட கம்யூனிட்டியோட ஃபீட்பேக்ஸை கேட்டுட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்களோ, சிஎம்எஃப் அண்ட் நத்திங்கும் சரி கம்யூனிட்டியோட நல்லா என்கேஜாக இருக்காங்க அண்ட் யூசர்ஸோட ஃபீட்பேக்கை நல்லாவே லிசன் பண்ணுறாங்க. டெக்கீஸ் இந்த சிஎம்எஃப் ஃபோன் ஒன்னோட மேஜர் ப்ரோஸாக பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக இதோட யூனிக் டிசைன் அண்ட் ஆக்சசரிஸ் தான். ஸோ கஸ்டமைசபிள் பேக் பேனல்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இதோட ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது. சின்ன சின்ன அட்டென்ஷன் டீட்டெயில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கான்சன் எடுத்துக்கிட்டோன்னா இதோட கேமரா தான். கேமரா பர்ஃபார்மன்ஸ் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது அண்ட் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்கல. இதனால கண்டிப்பாக இதை வாங்குகிற யூசர்ஸ் சார்ஜஸை தனியாக காசு கொடுத்து தான் வாங்கியாங்க. ஸோ லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங்கோட M35. டிஸ்பிளே நமக்கு 6.6 Hz ஃபுல் HD ப்ளஸ் SAMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 120 Hz அண்ட் பீக் பிரைட்னஸ் பார்த்தா 1000 nits இருக்குது. பேட்டரி வந்து நமக்கு 6000 mAh பேட்டரி இருக்குது வித் 25 வாட் ஒயர்ட் சார்ஜிங். இந்த செக்மெண்ட்டில் இதுதான் ஸ்லோவஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட். அண்ட் இன்னொரு டவுன் சைடு என்னென்னா இங்கே பாக்ஸில் சார்ஜரும் தர மாட்டுறாங்க சாம்சங். அண்ட் கேமராவோட சென்சார்ஸ் பார்த்தா 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் வித் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். செல்ஃபி கேமரா பார்த்துக்கிட்டோன்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்க 2 கேமரா சென்சாருமே 4K வீடியோ எடுக்க கேப்பபிள் தான். அண்ட் சிப்செட் வைஸ் இங்கே நமக்கு எக்ஸினோஸோட 1380 5 நானோமீட்டர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோர்ஸ் நம்ம பார்த்தோன்னா 6.2 லேக் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் தான். சாம்சங் M35ல பார்த்தா நமக்கு One UI எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்கின் இன் கரண்ட் மார்க்கெட். அண்ட் இதோட இன்னொரு யூனிக் செல்லிங் பாயிண்டாக நாங்கள் எங்கே என்ன பார்க்குறோன்னா 4 இயர்ஸ் தராங்க சாம்சங் சைட்லேருந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்டேட்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. சாம்சங் M35ஓட மேஜர் ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா சாம்சங்கோட விவிடான SAMOLED டிஸ்பிளே, நெக்ஸ்ட் அதோட பேட்டரி பேக்கப் அண்ட் One UI ஒன் ஆஃப் த ரிஃபைன்டு ஆண்ட்ராய்ட் ஸ்கின்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்துட்டோன்னா சாம்சங்கோட ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட். ஸோ எல்லா மேஜர் சிட்டிஸ், டவுன்ஸ் அண்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் சாம்சங்கோட ப்ரெசன்ஸ் வந்து யூசர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாம்சங் M35ஓட கான்ஸ் எடுத்துட்டோன்னா இந்த ஃபோனோட சார்ஜிங் ஸ்பீடு தான் 25 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாக்ஸில் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணல. அதனால் இந்த 6000 mAh மேமோத் பேட்டரியை சார்ஜ் பண்ண கண்டிப்பாகவே டைம் நிறையாவே ஆகுங்க. ஸோ டெக்கீஸ் இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட் ஆஃப் மொபைல்ஸில் நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக IQ Z9Sஐ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் IQ சைட்லேருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் சிப்செட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆன் டாப் ஆஃப் தட் அவங்களோட UI எக்ஸ்பீரியன்ஸ் கேம் ஓரியன்டாக இருக்கும். கேம் ஜீனி, டர்போ மோட், மான்ஸ்டர் மோட், இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாமே நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட், நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, எனக்கு வந்து கேமரா ரிசல்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட சஜஷன் வந்து Realme Narzo 70 Pro. அங்கே Realme ப்ரொவைட் பண்ணியிருக்க Sony IMX890 பிரைமரி சென்சார் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பிராண்டட் மொபைலாக சஜஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது சாம்சங் M35 தான். இந்த மொபைலில் நமக்கு சாம்சங் சைட்லேருந்து 4 இயர் மேஜர் OS அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் சைடில் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ப்ளஸ் இதில் ஒரு விவிடான AMOLED டிஸ்பிளே அண்ட் 6000 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பிராண்டட் மொபைலாக இது இருக்கும். ஸோ டெக்கீஸ் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஃபோன் தான் CMF ஃபோன் 1. இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க பேக் பேனல் அண்ட் கஸ்டமைசபிள் ஆக்சசரிஸ் தான். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் CMF ஃபோனோட OS பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குது அண்ட் அட்டென்ஷன் டீட்டெயில் ரொம்ப நல்லா இருக்குது. விட்ஜெட்ஸ்லேருந்து ரிங்டோன்ஸ் வரைக்கும் அவங்க நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எந்த ப்ளோட்வேருமே இல்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல்
சிஎம்எஃப் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல ஆக்டிவான கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க யூசர்ஸ் கிட்டேருந்து. ஸோ குடுக்குற ஃபீட்பேக்ஸ் எல்லாம் உடனே எடுத்துக்கிட்டு, அவங்களோட ஓஎஸை ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ டெக்கீஸ் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் டே டு டே லைஃப்பில் ஒரு டீசெண்டான கேமரா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டீசெண்டான பேட்டரி பேக்கப்போடு இருக்க ஓவரால் பேலன்ஸ்டான ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் மோட்டோ G85. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக் என்கேஜ் தமிழ்.